வெல்கம் டு பெபிள்ஸ் சேனல். இப்போ கான்வர்சேஷன் நம்ம வரிசையாக பார்த்துட்டு வந்துட்டே இருக்கோம். இப்போ அதில் அடுத்தடுத்த சுச்சுவேஷன், எந்த சூழ்நிலையில் நம்ம எப்படி பேசுகிறது, ஒரு கடைக்கு போனால் எப்படி பேசுகிறது, ஒரு லைப்ரரி போனால் எப்படி பேசுகிறது, அந்த மாதிரி நம்ம எல்லாமே நம்ம வரிசையாக நம்ம பார்த்துட்டே வந்துட்டுருக்கோம். இப்போது நான் ஒரே ஒரு இது உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுறேங்க. என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு பயம் தயக்கம் இருந்தால் நம்ம எந்த ஒரு வேலையையும் நம்ம நிம்மதியாக நம்ம செய்ய முடியாது. ஈஸியாக நம்ம எல்லா இதுலேயுமே நம்ம என்ன பண்ணுவோம், தோல்வி தான் நமக்கு கிடைக்கும். அதனால் ஒரு செயலை செய்கிறதுக்கு முன்னாடி நமக்கு பயமும் தயக்கமும் இருக்கக்கூடாது. சரிங்களா? எல்லாத்துலேயுமே தைரியமாக என்ன நடக்கும் அப்படின்னு நம்ம ஃபேஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு எல்லாமே நமக்கு வெற்றியாகவே முடியும். சரியா? இப்போது நம்ம கான்வர்சேஷன் பார்ப்போம். இப்போ இதில் பாருங்கள், இப்போ இங்கே என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, போஸ்ட் ஆஃபீஸில் இப்போ ஒருத்தர் போஸ்ட் ஆஃபீஸ் போகிறாரு. போஸ்ட் ஆஃபீஸில் போய் என்ன கேட்பாரு. இப்போ நமக்கு இப்போ எல்லாமே ஆன்லைன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம போனோம்னா அங்கே ஏதாச்சும் ஃபார்ம் கொடுப்பாங்க, இல்லாட்டி நம்ம அக்கௌண்ட் நம்பர், இப்போ எல்லாமே நம்ம அங்கே இது பண்ணுறோம் இல்லையா. இப்போ கம்ப்யூட்டர் வைஸ் தான் அவங்க எல்லாமே இது பண்ணுறாங்க. அப்படி இருந்தாலும் இப்போ கொஞ்சம் மெயில் அனுப்புறது அந்த மாதிரி நிறைய ஒரு இது இருக்கிறப்ப, இப்போயும் ஒரு சில சூழ்நிலைகளில் நம்ம வந்து இன்லேண்ட் அனுப்புறது, போஸ்ட் கார்டு அனுப்புறது, ஒரு சில இதுக்கு க்ரீட்டிங்ஸ் யாருக்காச்சும் ரொம்ப இது பண்ணுறவங்க க்ரீட்டிங்ஸ் அனுப்புறது, அந்த மாதிரிலாம் நம்ம பண்ணுறோம். இப்போ அதுக்கு தேவை என்னென்ன, போஸ்ட் ஆஃபீஸில் போய் எப்படி கேட்குறது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ இன் போஸ்ட் ஆஃபீஸ் தபால் நிலையத்தில் இப்போது லிபிக் அப்படின்னு சொன்னால் அங்கே முன்னாடி இருப்பாங்க இல்லையா, கிளர்க்கு, முன்னாடி அந்த ஃபார்ம் எல்லாம் கொடுப்பாங்க இல்லையா, அவங்க லிபிக். அப்போ லிபிக் கேட்குறாரு, ஆப்கோ கியா சாஹியே, உங்களுக்கு என்ன வேணும். ஏக் கார்டு ஏக் இன்லேண்ட் சாஹியே. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, எனக்கு ஒரு கார்டு, போஸ்ட் கார்டும் இன்லேண்டும் வேணும். லீஜியே இன்கா மூல்ய 5 रुपये है. இந்தாங்க வச்சுக்கோங்க, இதோட விலை மொத்தம் எவ்வளோ, ஒரு இன்லேண்டு கவரு போஸ்ட் கார்டு அதெல்லாம் கேட்குறாரு. மொத்தம் எவ்வளோன்னு கேட்டால் அவர் என்ன சொல்கிறாரு, 5 ரூபாய். சரிங்களா? டாக் டிக்கெட் கஹா மில்தே ஹை. ஸ்டாம்ப். சரிங்களா? தபால் தலை எங்கே கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. கவுண்டர் நம்பர் 4 மே. சரிங்களா? கவுண்டர் 4ல் கிடைக்கும், அங்கே போய் கேளுங்க, அவங்க தருவாங்க. அடுத்து, डाकघर कितने बजे तक खुला रहता है. போஸ்ட் ஆஃபீஸ் இன்னைக்கு, சரிங்களா, இன்னைக்கு போஸ்ட் ஆஃபீஸ் எவ்வளோ நேரம் வரைக்கும் திறந்துருக்கும். மோஸ்ட்லி நமக்கு டைமிங் தெரியாது, 5 மணிம்பாங்க, ஒரு சிலர் 5:30ம்பாங்க. இப்போ செகண்ட் சாட்டர்டேஸ்னால் அது வந்து கொஞ்சம் டைமிங் வேறு மாதிரி மாறும். இப்போ அந்த மாதிரி இருக்கப்ப डाकघर कितने बजे तक खुला रहता है. खुला रहता है அப்படின்னு சொன்னால் எவ்வளோ நேரம் வரைக்கும் திறந்திருக்கும். शाम के 5 बजे तक. சரிங்களா? மாலை 5 மணி வரை, 5 மணி வரைக்கும். அக்லி டாக் கப் நிக்கலேகி. இப்போ நான் ஒரு இது வாங்குறேன், கார்டு வாங்குறேன், இன்லேண்ட் வாங்குறேன். அடுத்து இப்போ நான் அதை போஸ்ட் பண்ணுறேன். போஸ்ட் பண்ணிட்டா இன்றைக்கே அதை எடுத்துருவாங்களா, டெலிவரிக்கு இன்றைக்கி போயிடுமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது அக்லி டாக் கப் நிக்கலேகி. அடுத்து, ஷாம் கே 5 பஜே. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, சாயந்தரம் 5 மணிக்கு எடுத்துருவாங்க. நீங்கள் ஏதாச்சும் அவசரமாக அனுப்பணும், எமர்ஜென்சி அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், 5 மணிக்குள்ளே நீங்கள் வந்து அதை போஸ்ட் பண்ணிடுங்க. அப்போது ஷாம் கே 5 பஜே. ठीक है, धन्यवाद. சரி, நன்றி. இப்போது ஃபஸ்ட்டு அந்த கிளர்க்கு அங்கே கவுண்டர் முன்னாடி போய் நின்னோன்னா என்ன வேணும்னு கேட்பாங்க. ஆப்கோ கியா சாஹியே. இப்போ பாலா கேட்குறாரு, ஏக் கார்டு ஏக் இன்லேண்ட். ஒரு கார்டும் ஒரு இன்லேண்டும் வேணும். लीजिए इनका मूल्य 5 रुपये है. இதோட விலை எவ்வளோ தெரியுமா, 5 ரூபாய். டாக் டிக்கெட் கஹா மில்தே ஹை. தபால் தலை எங்கே கிடைக்கும். கவுண்டர் நம்பர் 4 மே. சரிங்களா? கவுண்டர் 4. சரிங்களா? 4ல் கிடைக்கும், அங்கே போய் நீங்கள் என்ன உங்களுக்கு ருபீஸ், எவ்வளோ ருபீஸ் ஸ்டாம்ப் வேணுமோ அதை நீங்கள் வாங்கிக்கலாம். கவுண்டர் நம்பர் 4 மே. டாக்घर कितने बजे तक खुला रहता है. எவ்வளோ நேரம் வரைக்கும் போஸ்ட் ஆஃபீஸ் திறந்திருக்கும். ஷாம் கே 5 பஜே தக். சரிங்களா? மாலை 5 மணி வரை. அக்லி டாக் கப் நிக்கலேகி. அடுத்து எடுக்கிறது, டெலிவரிக்கு எடுப்பாங்க இல்லையா, அது எப்போ எடுப்பாங்க. அக்லி டாக் கப் நிக்கலேகி. ஷாம் கே 5 பஜே. மாலை 5 மணி. ठीक है, धन्यवाद. சரி, நன்றி. போஸ்ட் ஆஃபீஸில் எப்படி அந்த கிளர்க்கிட்ட போய் என்ன கேட்குறது அப்படிங்கிறது இந்த கான்வர்சேஷனில் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்.
நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஒரு வெஜிடபிள்ஸ் கடைக்கு நம்ம போகிறோம் காய்கறி வாங்குறதுக்கு. அப்போது அதில் வந்து எப்படி காய்கறியோட விலை கேட்குறது, என்னென்ன காயோட ஃபஸ்ட்டு நமக்கு காய்கறியோட நேம்ஸ் எல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? அது கேட்டு எவ்வளோ கிலோ விலை குறைச்சி கேட்குறது, கூட கேட்குறது, அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நம்ம கேட்டுட்டு அப்புறம் நம்ம காய்கறிகள் வாங்க போகிறோம். இப்போ அட் வெஜிடபிள் ஷாப் காய்கறி கடையில் இப்போ துக்காந்தார், இது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், கடைக்காரர். ஆயே பெஹன்ஜி போலியே ஆப்கே லியே கியா சாஹியே, வாங்கக்கா வாங்க, உங்களுக்கு என்ன வேணும், என்ன காய்கறிகள் என்ன வேணும். பிண்டி கா தாம் கியா ஹை, அப்போ அவங்க ஃபஸ்ட்டு வந்தோடனே என்ன கேட்குறாங்க, வெண்டைக்காயோட விலை எவ்வளவு. கிலோ 20 ரூபாயே மால் அச்சா ஹை. சரிங்களா? கிலோ எவ்வளவு, 20 ரூபாய். ஆனால் என்னது, காய் வந்து நல்லா சூப்பராக இருக்கும், வாங்கிக்கோங்க. தாம் ஜியாதா கஹதே ஹோ 15 ரூபாயே மே தோஹே, விலை நீ என்ன பண்ணுற, அதிகமாக நீ சொல்கிற. ஓகே, दाम ज्यादा कहते हो, விலை நீ அதிகமாக சொல்கிற. 15 रुपये में दो है, 15 ரூபாய் की தருவியா. அடுத்து जी नहीं आपसे ज्यादा क्यों लेंगे, இல்லை இல்லை உங்ககிட்ட வந்து நான் என்னது காசு அதிகமாக வாங்குவேனா. जी नहीं आपसे ज्यादा क्यों लेंगे, உங்ககிட்ட நான் காசு அதிகமாக வாங்க மாட்டேன். அடுத்து 1 கிலோ दो, 1 கிலோ கொடு. அடுத்து बैंगन का दाम क्या है, கத்திரிக்காய் எவ்வளவு. बैंगन கத்திரிக்காய், கத்திரிக்காய் எவ்வளவு. सस्ता है கிலோ 10 रुपये, ரொம்ப மலிவாயிருச்சு, கிலோ 10 ரூபாய் தான். அடுத்து அவங்க சொல்கிறாங்க பாருங்கள் என்னென்ன வேணும் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் அவங்க சொல்கிறாங்க. 2 கிலோ दो, இதில் கத்திரிக்காயில் 2 கிலோ கொடுங்க. आलू टमाटर और गाजर में आधा किलो दो. சரிங்களா? ஆலூனா என்ன, பொட்டேட்டோ, டமாட்டர்னா டொமேட்டோ, காஜர் கேரட். சரிங்களா? இதில் எல்லாத்துலேயுமே நீ என்ன கொடுக்குற, அரை கிலோ. ஆதா அப்படின்னு சொன்னால் ஹாஃப், அரை கிலோ கொடு. மொத்தம் எவ்வளவு, தாம் கஹோனா விலை எவ்வளவு. லீஜியே அவுர் குச், சரிங்களா வாங்கிக்கோங்க. இன்னும் வேறு ஏதாச்சும் உங்களுக்கு வேணுமா. பஸ் எஹ்லோ ருப்பியே ஃபிர் ஆவுங்கி, போதும், இது எல்லாமே என்ன, இதுவே நிறைய. இந்த பணம் நீ வச்சுக்கோ, இந்தாங்க உங்கள் பணம். ஃபிர் ஆவுங்கி அப்படின்னா பின்னாடி, பிறகு வருகிறேன், அப்புறம் நான் திரும்ப ஒரு 2 நாள் கழிச்சு வந்தேன்னா வேறு வெஜிடபிள்ஸ்லாம் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆயே பெஹன்ஜி போலியே ஆப்கே லியே கியா சாஹியே, வாங்க உங்களுக்கு என்ன காய்கறி வேணும். பிண்டி கா தாம் கியா ஹை, பிண்டி, பிண்டினா வெண்டைக்காய், வெண்டைக்காய் எவ்வளவு. கிலோ 20 ரூபாயே மால் அச்சா ஹை. மால் அப்படின்னு சொன்னாலே இந்த இடத்துல அந்த என்ன விற்கிறாங்களோ அது எல்லாமே மால்னு தான் சொல்லுவாங்க. அப்போது மால் அச்சா ஹை, மால் அச்சா அப்படின்னா காய்கறி நல்லா இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. தாம் ஜாதா கஹதே ஹோ, விலை நீ என்ன ரொம்ப அதிகமாக சொல்லுற. 15 ரூபாயே மே தோகே, 15 ரூபாய்க்கு கொடுப்பியா. அடுத்து ஜி நஹி ஆப்சே ஜியாதா கியூ லேங்கே, இல்லை இல்லை உங்ககிட்ட நான் வந்து அதிகமாக காசு வாங்குவேனா. 1 கிலோ दो, 1 கிலோ கொடு. बैंगन का दाम क्या है, கத்தரிக்காய் எவ்வளவு. सस्ता है கிலோ 10 रुपये, ரொம்ப மலிவு, சரிங்களா 10 ரூபாய். 2 கிலோ दो, 2 கிலோ கொடு. आलू टमाटर और गाजर में आधा किलो, சரிங்களா ஆலூனா உருளைக்கிழங்கு, தக்காளி, கேரட், இதில் எல்லாத்துலேயுமே என்ன ஆதா, ஆதா அப்படின்னா அரை கிலோ கொடுங்க. தாம் கஹோ, தாம்னா விலை மொத்தம் எவ்வளவு நீ சொல்லு. லீஜியே எல்லாமே அவங்க கொடுத்துட்றாங்க, நாங்கள் வச்சுக்கோங்க. அவுர் குச் அப்படின்னா இன்னும் வேறு ஏதாச்சும் வேணுமா, இன்னும் வேறு காய் ஏதாச்சும் வேணுமா, ஃப்ரெஷ்ஷாக இருக்கு எல்லாம் வேணுமா அப்படின்னு கேட்குறாங்க. பஸ் போதும். எஹ்லோ ருப்பியே, இந்தா பணம். ஃபிர் ஆவுங்கினா என்ன, திரும்ப நான் வந்து அப்புறம் நான் வாங்கிக்கிறேன். சரிங்களா? ஒரு வெஜிடபிள் ஷாப்பில் எப்படி போய் வெஜிடபிள் வாங்குறது அப்படிங்கிறத இந்த கான்வர்சேஷனில் நம்ம பார்த்தோம்.